ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரே கலரில் எந்தவித வெடிப்பும் இல்லாமல் சூப்பராக வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெடிமேட் மிக்ஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எம்டிஆர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது மாவு கொஞ்சம் நல்லா ஒட்டுற பதத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறும்போது நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 1½ கப் அளவுக்கு சர்க்கரையை இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ அடுத்ததான் இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இதில் நம்ம வெண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டைகள் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். நான் ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த எண்ணெயை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா உருண்டைகளும் ஒரே சேர ஒரே கலரில் இருக்கும். அதே சமயம் எந்த வெடிப்புமே இல்லாமல் இருக்கும். பாருங்களேன், இப்போ எல்லா சைடுமே ஒரே கலராக இருக்குது, எந்தவித வெடிப்பும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஜீரா தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.